ஏங்க என் மாமியார மாமா திட்டினது உங்களுக்கு சின்ன விஷயமா? ஏய் மீனா, விடு மீனா. சாரிங்க. இந்த பர்மா மீனா விட்டுருமா. மா முடியாதுமா, சுமாரு. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். சாரிங்க. இல்ல எங்க கிட்ட சாரி கிரின்னு எதுவும் கேட்றாத, மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா கேளு. இத பாரு, அவரு நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு சுடுசொல் சொன்னதுல நான் மனசு வருத்தப்பட்டுட்டேன்டா. நான் இத வச்சு பிரச்சனை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல. சண்டை எல்லாம் வேணாம், புரியுதாமா? சண்டை வேணாம். அண்ணே தப்புதான், உங்க வீட்டு விஷயத்துல நான் தலையிட்டு இருக்க கூடாது. நானும் வேணும்லாம் பேசல. அப்படி பேசணுங்கிற எண்ணம் கூட என் மனசுல இல்ல. அண்ணே அண்ணன்னு கூப்பிடுறீங்க, தங்கச்சிங்கிற உரிமையை எடுத்து அப்ப இருந்த கோபத்துல என்னமா சொல்லிட்டேன். நானும் அப்படி பேசிருக்க கூடாதுதான். மலர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, மதி கேட்டதும் நியாயமா பட்டுச்சு. அதனாலதான் மனசு கேட்காம பேசிட்டேன். எல்லாருமே பிக்னிக் வந்திருக்கோம், ஜாலியா இருக்கலாமே. யாரும் மனசு வருத்தப்பட வேண்டாம். அத பெருசு பண்ண வேண்டாம், விட்டுருவோம். அவ்வளவு நேரம் வண்டியிலேயே உட்காந்துக்கிட்டு வந்தது, அப்புறம் வெயில் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நான் டென்ஷன் ஆயிட்டேன். பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் கோபத்துல அப்படி பேசிட்டேன். டென்ஷன்ல ஏதோ பேசிட்டேன். மனசுல யாரும் இதை வச்சுக்க வேண்டாம். டேய், மனுஷங்க டென்ஷன்ல 4 வார்த்தை விடுறதுதான், அத பெருசா எடுத்துக்க கூடாதுடா. அப்புறம் அம்புட்டு நாள் அவங்க நம்மள நல்லா பாத்துக்கிட்டதுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும்டா. ஒரு நிமிஷம் வரீங்களா? வரேன். என்ன மீனா இது? ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம கூப்பிட்டோன்னே போய்கிட்டே இருக்காங்க. அத்தை இவங்களோடயும் மதியோடயும் ரொம்ப ஒட்டிட்டாங்க. அதான் இவங்கள மாமா திட்டினதும் உடனே கொந்தளிச்சிட்டாக போல. ஏப்பா ராஜ், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ ஒரு மாதிரியாவே இருக்க. கதர் சரியா பேசவே மாட்டேங்கிறான். ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். அவன் எங்க இருக்கான்? ஏதோ டிரைவிங் எங்கேயோ போயிருக்கேன்ப்பா. சென்னைக்கா மாமா வந்தா? இல்லப்பா, அப்படின்னா உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பான்ல. வேற எங்கேயோ போயிருக்கேன். இல்ல மாமா, நான் போன் பண்ண அவன் குன்னக்குடியில இருக்கிறதால சொல்றான். நைட் எல்லாம் டிரைவிங் பண்றத நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக கூட சொல்லியிருந்திருக்கலாம்ல. ஹலோ ரேவதி எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டீங்களா? இல்லண்ணே, நான் அங்க வரல. அவருக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு. நான் மட்டும் எப்படி குழந்தைங்களை கூட்டிட்டு வர முடியும்? எல்லாரும் ரெடி ஆனோனே, ஆனா கிளம்புற நேரத்துல அவருக்கு வேலை வந்துருச்சு. வரலையாப்பா? ஏன்னா அது மாப்பிளைக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான், அதான். மதி, நீ போ மதி. எனக்கு ஷட்டில்லாம் விளையாட தெரியாது. சரி, நான் சொல்லி தரேன். அப்ப உங்களுக்கு தெரியுமா? நான் நல்லாவே விளையாடுவேன். போய் விளையாடுங்க. ஆசையா இருந்த போய் விளையாடு. மலரு மலரு, தலைவலி மாத்திரை எடுத்து கூட. வெயில் அடிச்சாலே உடம்புல இருக்கிற மொத்த சத்தையும் உறிஞ்சிடும் போல இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்றாங்கல்ல? அவங்க என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம உங்க அண்ணியையும் சூப்பரா என்ஜாய் பண்ண விடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்களால வெயில் தாங்க முடியல. உங்க 2 பேருக்கும் மேனேஜர்ட்ட பேசி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏசி ரூம் தான். அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. லஞ்சுக்கு எல்லாரும் சேர்ந்து போலாம். ஓகே அண்ணே, நீங்க போய் விளையாடுங்க. வாங்கக்கா. ஏமலரு, உனக்கு இவ்வளவு பெரிய ராட்டினத்துல ஏறதுக்கெல்லாம் பயம் இல்லையா? இல்லையே, எனக்கு என்ன பயம்? உனக்கு இதெல்லாம் பயம் இல்லையா? நீ எதுக்கு தான் பயந்துருக்க? எதுக்கு பயப்படுறதுக்கு? ஏய், நான் பேசாம கீழே இறங்கிட்டுமா ப்ளீஸ்? ஏங்க வேணாமடி, ஹைட்னா எனக்கு ரொம்ப பயமுடி. சாரி. ரொம்ப தைரியசாலி நினைச்சேன். எதுக்கெல்லாம் பயப்படுற? ராட்னம் நின்னு 1/2 மணி நேரம் ஆகுது. போய் சொல்லுவா. கண்ணை திறந்து பாருங்க. நாம அடுத்தது எங்க போறோம்? பெரிய ரைடெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. அங்க போலாமா? நீங்க 6 பேரும் போங்க, பாப்பாவை பாத்துட்டு வந்துடுறோம். நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். டேய் சுரேஷ், எல்லாரும் கூட்டிட்டு போய் வந்துடுறோம். இதுல ஏறணும்னா அப்படி என்ன உனக்கு ஆசை? படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அதுல உட்கார்ந்து விளையாடுறத நான் பாத்திருக்கேன். நீங்க வாங்க பாக்யராஜ், நம்ம போலாம் வாங்க. ஐயோ சுத்துதுங்க. இப்ப சமயம் சுத்த போது பாரு. என்ன பாப்பா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாப்பா மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. அவ்வளவு லவ். பார்த்ததும் மனசுலயே வச்சுக்கோடா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், கவலையே படாதீங்க. சரி, 2 பேரும் அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்து. எத்தனை டெஸ்ட், எம்புட்டு ரிப்போர்ட். கேன்சர்னா சும்மாவா? டெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னே பாதி உசுறு. டாக்டர் சொன்னதா கேட்டீங்கல்ல? அம்புட்டு பேருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா அந்த மாதிரி நல்லா இருப்பீங்க. சார், சர்ஜரிக்கு ரெடி பண்ண சொன்னாங்க சார். நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. ஆபரேஷன் தியேட்டர் வாசல்லே உட்கார்ந்திருப்பேன். நல்லபடியா ஆபரேஷனை முடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா முடியும். ஹலோ ராஜி, எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? செந்தில் மாமா சென்னையில தான் இருக்காரு, தெரியுமா உனக்கு? அண்ணா நேத்து கிளம்பும் போது சொல்லுச்சு. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, ஆனா நான் ஹாப்பியா இல்ல. இப்போ நிஜமா சொல்லு, எங்க இருக்க? நான் உன்னை பார்த்தேன். காலையில ரெசார்ட் போற வழியில ஒரு சிக்னல்ல பார்த்தேன். நீ இளநீ வாங்கிட்டு நின்னுட்டு இருந்த. நான் அதுவும் சென்னைக்கு வந்தா இளநீ வாங்கணும். அத நீ தான் சொல்லணும். என்ன பத்தி யோசிக்கிறது விட்டுரு. எல்லாரும் கூடயும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நம்ம கதை எல்லாம் ஊருக்கு போய் பேசிக்கலாம். அக்கா, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க. ஹலோ ஹலோ. ஏய், என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத கேக்க நீங்க யாருங்க? என்ன பிரச்சனை? நாங்க வந்ததுல இருந்து பின்னாடியே வராங்க, ரொம்ப கிண்டல் பண்றாங்க. யாரா நீங்க? படிக்கிறீங்களா இல்ல வேலை பாக்குறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க என்ன ரிலேட்டிவா? ரிலேட்டிவ்லாம் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சார் சும்மா ஃபன்னுக்கு தான் சார் பண்ணோம். என்னடா ஃபன்னு? பொண்ணுங்கிட்ட கலாட்டா பண்றது ஃபன்னா? தீம் பார்க் வந்தோமா, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் போனோமான்னு இருக்கணும். போங்கடா எல்லாரும். என்ன சார், என்ன பிரச்சனை? பசங்க எல்லாம் கேர்ள்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களோட இடம் தானே? ஆமா. உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு வர்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நீங்க தானே கொடுக்கணும். ஆமா சார். இல்ல முடியாதுன்னு சொல்லுங்க, நான் நியரஸ்ட் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். இல்ல தெரியாம பண்ணிட்டோம், ப்ளீஸ் சாரி சார். சபாஷ், போலீஸ்காரனா இப்படிதான் இருக்கணும். எப்படி நிமிஷத்துல பிரச்சனையை சரி பண்ணிட்டாரு பாத்தியா? அம்மா, சுரேஷ் எப்பவுமே இப்படிதான். அவன் இப்படிதான் மதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சுரேஷ் ரொம்ப நல்லவன். போதும். உங்க குழந்தைனாருக்கு எத்தனை சர்டிபிகேட் தான் கொடுப்பீங்க?
இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டையும் கொடுக்க வேண்டியதுதான். ஏ ராஜி, நீ ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி அதிரடியா இதை விட அதிரடியா பண்ணணும். ஓகே, பண்ணிடலாம்க்கா. இது உங்களுக்கான ஸ்டேஜ். நீங்க டான்ஸ் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். இங்க பெர்ஃபார்ம் பண்ற எல்லாருக்குமே சூப்பரான gift காத்துக்கிட்டு இருக்கு. சோ யாருக்கு gift வேணுமோ ஸ்டேஜுக்கு வரலாம். எங்க அத்தை கூட நல்லா பாடுவாங்க. அத்தை, எங்க ஹனிமூன் ட்ரிப்ல நம்ம ஃபேமிலியா போனப்ப பாடுனியல்ல, அத்தை நீங்க பாடுங்களேன். அத்தை சும்மா பாடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். போங்க அத்தை. பாடுங்க. போங்க அத்தை. வாங்க மேம், உங்க நேம்? கோமதி. என்ன பண்ண போறீங்க? பாட போறேன். ஓகே, சூப்பர் மேம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கோமதி மேம் ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. உங்க gift. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரா பாடுனாங்க இல்லையா? அவங்களுக்கு சூப்பரா ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அம்மா சூப்பர்மா, கலக்கிட்டீங்க. வேற யாராவது இருக்கீங்களா? எங்க வீட்ல இன்னொரு சூப்பர் டேலண்ட் இருக்கு. இவங்க நல்லா பாடுவாங்க. சூப்பர் மேம், வாங்க. போ மலரு. அக்கா போங்க. போய் பாடுங்க. பாடு போ. ஆல் தி பெஸ்ட். போங்கக்கா. போ. போங்க. மேம், உங்க நேம்? அழகு மலர். என்ன பண்ண போறீங்க? பாட போறேன். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஏய் மலர், பாடு மலரு. நீங்க இவங்க ஹஸ்பண்டா? ஆமாமா, இவர்தான். ஆமா ஆனா எனக்கு பாடலாம் வராது. என்னெல்லாம் பாட சொல்லி டான்ஸ் ஆடலாமே. நீங்க இவங்க பாடும்போது ஆடுங்க. ஸ்டேஜுக்கு வாங்க. ஐயோ என்னால முடியாது. பாக்குறாங்க. போய் ஆடுங்க. போங்க அத்தா. வராது. மீனா சொன்னா கேளு. நான் வேணாம் மீனா. அட போங்க அத்தா. மலர், நீ பாடு. மூச்சு விடாம ஆடுங்க. ரெண்டு பேரும் கலக்குங்க.